டெய்லியும் காலையில் அவசரமாக சமைக்க நேரமே இல்லையா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான நோ குக் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு கரண்டி அளவுக்கு ஓட்ஸை இதில் சேர்த்திக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச கிரான்பெரியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திட்டு முந்திரியை ஒரு கையளவுக்கு ஆஃப் பீஸாக கையிலே உடச்சி இதில் போட்டுக்கோங்க. பாதாமியும் ஆஃப் பீஸாக இதில் போட்டுட்டு நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச திராட்சையும் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு சியா சீட்ஸையும் இதில் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி. இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கிற ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை இதில் ஸ்லோவாக மேலே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சியா சீட்ஸு நட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்த உடனே ஒரு 10 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10 hours கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கிரேப்ஸை ஆஃப் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளையும் இதில் சேர்த்திட்டு குட்டி குட்டி பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பனானாவையும் இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஓவர் நைட் ஓட்ஸ் ரெடி. ஓவர் நைட் போஹா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு கரண்டி அளவுக்கு போஹாவை இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 hours நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி போக தண்ணியை நல்லா உரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே டெசிகேட்டட் கோகோனட்டை நல்லா சேர்த்திக்கிறேன். நீங்கள் கடையில் போய் கேட்டாவே கிடைக்கும், சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் இதில் நம்ம சேர்த்திட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிற திராட்சையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திராட்சை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாதாமை ஆஃப் பீஸாக இதில் கட் பண்ணி போட்டுட்டு கிரான்பெரியும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியவும் அப்படியே அழகாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஓவர் நைட் போஹா ரெடி. ஃப்ரூட்ஸ் யோகட் பவுல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் மேங்கோ யோகட்டை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பக்கத்து கடையில் போய் கேட்டாவே உங்களுக்கு கிடைச்சிரும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கிரேப்ஸையும் இதில் நம்ம சேர்த்திக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியவும் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்படியே சுற்றியுமே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியவும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லா நட்ஸையும் திராட்சை, பாதாம், முந்திரி, கிரான்பெரி இது எல்லாமே எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வேணும்னா இதில் சேர்த்திக்கோங்க. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஃப்ரூட்ஸ் யோகட் பவுல் ரெடி. சியா சீட்ஸ் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு சியா சீட்ஸை இப்படி அழகாக இதில் போட்டுக்கோங்க. இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற ஒரு டம்ளர் அளவுக்கு பாலையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியவும் இதில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் இதில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் கடையில் கேட்டாவே இங்கே கொடுப்பாங்க. இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதில் ப்ளூபெர்ரி யோகட்டையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடையில் கேட்டாவே இந்த ப்ளூபெர்ரி யோகட்டை இவங்க தருவாங்க பாலோட. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கெலாக்ஸ் மல்டிகிரெயினை இதில் போட்டுக்கோங்க. வெறும் கெலாக்ஸ் போடாமல் இந்த மாதிரி மல்டிகிரெயின் கெலாக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி 2 மேலே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சியா சீட்ஸ் புட்டிங் ரெடி. பனானா பீனட் பட்டர் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரெட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டரை இதில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. பீனட் இந்த மாதிரி வெளியில் தெரியுமே, நிறைய குவாலிட்டியான பிராண்டடான பீனட்டில் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை ஒன்று ஒன்றா இதில் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. இந்த மாதிரி அழகாக இதில் ப்ளேஸ் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிற ஹனியை அப்படியே அழகாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரையை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே பரப்பி விட்டுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பனானா பீனட் பட்டர் சாண்ட்விச் ரெடி. கார்ன்ஃப்ளேக்ஸ் டேட்ஸ் பவுல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் மல்டிகிரெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இதில் சேர்த்திக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு. இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற ஒரு டம்ளர் அளவுக்கு பாலையும் இதில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியவும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பீடாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த மல்டிகிரெயின்ஸ் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் ஆகிடும். இப்போ முந்திரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிற திராட்சையும் இதில் சேர்த்திட்டு ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமியும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கிரான்பெரியும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ டேட்ஸை கொட்டை எடுத்து ஒரு 5 டேட்ஸை இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியை மேலே எடுத்து வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான கார்ன்ஃப்ளேக்ஸ் டேட்ஸ் பவுல் ரெடி. இப்போ சுவையான ஓவர் நைட் ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த ஓட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சியா சீட்ஸ் கூட நிறைய போட்டிருக்கோம். அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஓவர் நைட் போகா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. போகா ஓவர் நைட் ஃபுல்லா ஊற வச்சு இது செய்யறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நட்ஸ் எல்லாமே நமக்கு பிடிச்ச நட்ஸ், பாதாம், முந்திரி, இது எல்லாமே போட்டு செய்யறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நியூட்ரிஷனும் அதிகமா நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஃப்ரூட் யோகர்ட் பவுல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. யோகட்டா நம்ம மேங்கோ ஃப்ளேவர் தான் இல்லை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நியூட்ரிஷனோட நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைங்க ஐஸ்கிரீம் பதிலாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப சுவையான சியா சீட்ஸ் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இதுக்கு மேல இருக்கிற டாப்பிங்ஸ் எல்லாமே ஸ்ட்ராபெரி, கார்ன்ஃபிளேக்ஸ், சியா சீட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்குது. ப்ளூபெர்ரி யோகர்ட் இதுல நம்ம சேர்த்து இருக்கோம். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பனானா பீனட் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு பாருங்க, மேல பனானா எல்லாம் போட்டு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. பனானா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீனட் பட்டரும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரெண்டையும் பிரெட்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 5 நிமிஷத்துல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கார்ன்ஃபிளேக்ஸ் டேட்ஸ் போல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இதுக்கு மேல போட்டிருக்கிற கார்ன்ஃபிளேக்ஸ், அதுக்கப்புறம் டேட்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ரொம்ப கமகமன்னு நமக்கு ஃபிளேவர் கொடுக்குது. சின்ன குழந்தைங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான நோ குக் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிய உங்க வீட்டுல வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தோ அது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.